நமக்கு நம்ம உடம்புல நிறைய தொந்தரவுகள் இருக்கும். சிலவர்களுக்கு மனதில் நிறைய தொந்தரவு இருக்கும். ஆனா அடிப்படை என்னன்னா, மனதின் தொந்தரவு தான் உடம்புல பிரதிபலிக்குதே தவிர, உடம்புகள்ல எந்த நோயும் இல்ல. அவங்களுடைய இதயங்கள்ல, மனதில தான் நோய் இருக்குது. அப்ப அந்த கெட்ட குணங்கள் தான் நோயா இருக்குது. அப்ப அந்த கெட்ட குணங்கள் மாற நம்ம எவ்வளவோ முயற்சி செய்வோம். ஆனா அது சரியே ஆகாது. ஆனா அது சரியாகுறதுக்கான ஒரே வழி என்னன்னா, பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு மனப்பாடம் பண்ணி நம்ம அத ஒப்பிப்பதோ, அத மனப்பாடம் பண்ணி அத சொல்லிட்டே இருக்கிறதோ, அப்படி யாருக்கு அப்படின்னா, ஆரம்ப நிலையில இருக்கிறாங்களா இல்லைங்களா? ரொம்ப முத்திய ஸ்டேஜில இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த இறை அறிவுங்கிறது வராம இருக்கும். அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிரார்த்தனைய எடுத்து அத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அத எண்ணங்களா கொண்டுகிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இதுலேருந்து அவங்க மாறுவாங்க. ஆனா யார் வந்துட்டு கொஞ்சம் தெளிந்த நிலையில இருக்காங்களோ, அவங்களுடைய இறை அறிவிப்பாவே அவங்களுக்கு வந்துரும். இதுதான் பிரார்த்தனை அப்படிங்கிறது. அந்த பிரார்த்தனைய அவங்க என்னன்னு சொன்னா, திரும்ப திரும்ப நினைவு கூறுவதன் மூலியமாக, அந்த எண்ணங்களை கொண்டிருப்பதன் காரணம் என்னன்னா, அது வந்துட்டு நடக்கக்கூடியதா இருக்கு. அது மாறக்கூடியதா இருக்கு. இப்ப பிரார்த்தனை அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நெனச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம போய் என்னன்னா, ஒரு நம்ம நாவால சொல்லணும். இல்ல நம்ம வந்துட்டு அத மனசால வந்துட்டு அத நெனச்சுட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அத யோசனை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா உண்மை அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்துட்டு இந்த ஒரு நிலைய அடையணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும், எனக்கு இந்த நோய் சரியாகணும் அப்படின்னு நெனைக்கும் பொழுது, அது நீங்க நெனச்சிட்டீங்களா இல்லைங்களா? அந்த மனத எப்ப நீங்க நெனச்சிட்டீங்களோ, அது பிரார்த்தனை தான். எப்ப உங்க மனதில ஆழமா அத பதிய வச்சுட்டீங்களோ, அது பிரார்த்தனையாக அமைஞ்சிரும். அதில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் பிரார்த்தனை. பிரார்த்தனை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கிறது, நம்ம நடைமுறையில இருக்கிறது தான் பிரார்த்தனையே தவிர, நம்ம நாவால சொல்றதோ, அத திரும்ப திரும்ப அத நெனச்சிட்டே இருக்கிறதோ அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில நடைமுறையா இருக்கிறது தான். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பிரார்த்தனை பண்றோம். கடவுளே, இறைவனே எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடணும்னு நம்ம பிரார்த்தனை பண்றோம். பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த பிரார்த்தனைய நம்பலேன்னு அர்த்தம். அப்ப என்னன்னா, நமக்கு வந்து அந்த விருப்பமா கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த பிரச்சனை சரியாகணும், நான் இந்த நிலைய அடைஞ்சிரணும், எனக்கு இந்த மாரி அமைஞ்சிரணும் அப்படிங்கிறது விருப்பமா கொடுக்கப்பட்டுருச்சு. எப்ப அது கொடுக்கப்பட்டுச்சோ, அத நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, நீங்க ஏன் சந்தேகப்படணும்? நீங்க ஏன் கவலைப்படணும்? அதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல. அப்ப என்னன்னா, இதுதான் பிரார்த்தனை அப்படிங்கிறதே தவிர, இதுதான் நடைமுறையான பிரார்த்தனையே தவிர, நம்ம அத திரும்ப திரும்ப சொல்வதன் மூலியமா அது யாருக்கு அப்படின்னா, அது ஆரம்ப நிலை, சிற முதல் தரமான நிலை என்னன்னு சொன்னா, அதில நம்ம வாழணும். அதாவது நம்ம வந்துட்டு இப்போ பொய் பேசக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறோம். மத்தவங்கள பத்தி தவறா பேசக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறோம். மத்தவங்க மனத காயப்படுத்தக்கூடாது, புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறோம். இல்ல நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கோவப்படுறோம். இல்ல எனக்குள்ளேயே அந்தரங்கமான சில பிரச்சனைகள் இருக்கு. எனக்கே தெரியல. அத விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த நான் தனிமையில ஒரு தவறு செய்றேன் அப்படிங்கும்போது, என்னுடைய பிரார்த்தனை என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த தனிமையில தவறு செய்யாம இருக்கிறது தான் பிரார்த்தனையே தவிர, அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. அதன் மூலியமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில கொண்டு வரது தான் உண்மையான பிரார்த்தனையா அமையுமே தவிர, நம்ம அந்த விஷயங்கள சொல்வதன் மூலியமா என்ன ஆகும்னா, நம்ம அடுத்த நிலை கடந்து போறோம். அது ஒரு ஆரம்ப நிலை. அப்ப நம்முடைய மனங்கள்ல என்ன அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில அமையும் அப்படின்னு சொன்னா, அப்பதான் நீங்க முதல் நிலைக்கு வரீங்க. திரும்ப அதே நிலைக்கு முதல் நிலைக்கு வரீங்க. என்ன வரீங்கன்னு சொன்னா, உங்க மனதில அது பிரார்த்தனையா அது அமைய பெற்றுச்சு. அது உள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. அதன் வெளிப்பாடா தான் உங்க செயல்கள் அது பிரதிபலிக்குது. அப்ப நீங்க என் மனசுல பிரார்த்தனையா இருக்கு நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, அப்ப அது உண்மை கிடையாது. உங்க வாழ்க்கையில எப்ப அது நடக்க ஆரம்பிக்குதோ, அப்பதான் அது பிரார்த்தனை உண்மையாக்கப்படுதே தவிர, அதே சமயம் உங்க வாழ்க்கையிலே இந்த பிரார்த்தனை இருக்கும்போது, நீங்க 24 ஹவர்ஸ் அத சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட, நீங்க வாழ்றீங்க அப்படிங்கும்போது, சொல்வதை விட அந்த வாழ்வது தான் மிகச் சிறப்பானதா இருக்கு. அப்ப நீங்க வாழ்றீங்க அப்படின்னா, உங்க உள்ளம் அதத்தான் சொல்லிட்டு இருக்கு. உங்க நாவு சொல்ல, உங்க உள்ளம் அதையே தான் சொல்லிட்டு இருக்கு. நான் இப்படித்தான் இருக்கணும். அந்த கைடன்ஸ் நீங்க அந்த அந்த சிந்தனையிலேயே, அந்த இறை சிந்தனையிலேயே, அந்த உண்மையான நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதே சமயம் அத நீங்க உங்க மனதால சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அத மனதால நீங்க அத கருக்கொண்டுகிட்டே இருக்கிறீங்க. அது வந்து கண்டிப்பா நடந்தே தீரும். அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்மள்ட்ட இருக்க ஒரு பிரச்சனை சரியாகணும். நம்மள்ட்ட இருக்க தவறான ஒரு குணம் சரியாகணும். இல்ல வாழ்க்கையிலேயே மாற முடியாத பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிரார்த்தனை மட்டுமே அதை சரி செய்யுமே தவிர, அந்த பிரார்த்தனை என்பது ஆரம்ப நிலையில் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதோ ஒண்ண சொல்லுவீங்க. அதோடைய நல்ல நிலை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, நீங்க அத சரி செய்யணும்னு விருப்பப்படுறீங்களா இல்லைங்களா? அப்போ உங்க உள்ளுணர்வாவே ஒரு பிரார்த்தனை அதுதான் உண்மையான பிரார்த்தனையா இருக்கும். அது சமயம் என்னன்னு சொன்னா, இப்ப சில நேரங்கள்ல வந்துட்டு நமக்கு ஒரு நோய் வந்துரும். நோய் வர்றப்ப என்ன ஆகும்னா, நமக்கு மருத்துவம் தெரியும். அதாவது காய்ச்சல் வந்தா சரியாயிரும், சளி வந்தா சரியாயிரும், வலிகள் வந்தா சரியாயிரும், உடம்புல என்ன பாரங்கள், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரியாயிரும்னு நமக்கு தெரியும்.
ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சில வழிகாட்டிகள் உடைய உதவி தேவைப்படுதா இல்லைங்களா? ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம மனம் துவண்டிருக்கிறோம். அப்போ வழிகாட்டலுடைய அந்த நம்பிக்கை நமக்கு பலவீனமாக இருக்குங்கிறனால ஒரு வழிகாட்டி தேவைப்படுது. இப்போ அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், அந்த வழிகாட்டும் நபரை போலத்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து என்ன சொல்லப்படுதோ அந்த கருத்துக்களை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை நம்ம வாழ்க்கையாக கொண்டு வரணும். அது என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க நிம்மதியான வாழ்க்கை வேணும், அமைதியான வாழ்க்கை. அப்போ நம்ம அந்த பிரார்த்தனையை நம்ம வாழ்க்கையாக கொண்டு வரும் பொழுது, நமக்குள்ள அந்த உண்மையான ஒரு இறை அறிவிப்பாக, இறை சிந்தனையாக, இறை அறிவாக ஒரு பிரார்த்தனை வரும். அந்த பிரார்த்தனை நீங்கள் வாழும் பொழுது, அதை உங்க மனசு எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு நல்ல இது அப்படிங்கிறத தவிர, நீங்கள் ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு மனப்பாடம் செய்து சொல்லுவது என்பது ஒரு நல்ல நிலை கிடையாது. அதனால் உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் உங்களுக்கு முழுமையான மாற்றம் வரணும் அப்படிங்கும்போது, உங்களுக்கு உள்ளத்தால் அந்த பிரார்த்தனை இருக்கணும். உங்களுடைய செயலால், உங்களுடைய சிந்தனையால் எல்லாத்துலேயும் அந்த பிரார்த்தனை அமையப்படும் பொழுது தான், எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைகளிலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், அந்த இறை சிந்தனையோடு இருப்பீங்க. எப்போ உங்களுக்கு இறை சிந்தனை இருக்கோ, நீங்கள் அந்த தவறான விஷயங்கள் பக்கம் போக மாட்டீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம மனதில் ஒரு தவறான விஷயம் இருக்குது, ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, தவறான எண்ணங்கள் இருக்குது, அதெல்லாம் மாறணும், என்னோடய செயல்கள் மாறணும், நானே என்னோடய வாழ்க்கையில் மாறணும், என்னை நானே மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பிரார்த்தனை தான் அடிப்படையாக அமையுது. அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது உள்ளம் சார்ந்து உண்மையாக இருக்கிறது தான் உண்மையான பிரார்த்தனை. சரிங்களா?